Hello guys, உங்கள் குகன். வெல்கம் டு குகன் டைகர் vlogs. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு சின்ன சிம்பிளான எடிட், நல்ல அழகாக பார்க்கறதுக்கு சிம்பிளான எடிட் பார்க்க போகிறோம். அது என்ன எடிட்னா இப்போ போடுற பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அது இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்க வீடியோ. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க பர்த்டேக்கு இல்லை உங்கள் கேர்ளு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அந்த வீடியோ வைக்கலாம். ஓகேவா? வாங்க, அது சரியான ஈஸி, பார்க்கறத கஷ்டப்பா. அதை எப்படி எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் இப்போ CapCut ஆப்புக்குள்ளே நீங்கள் போடணும். CapCut இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் CapCutனு தரீங்கன்னா அந்த ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் எடுத்து அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்புக்குள்ளே போங்க. CapCutக்குள்ளே பூந்தோடனே உங்களுக்கு இது லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமெயிலே அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் தட்டி உள்ளே பூந்துருங்க. பூந்துட்டு நீங்கள் யாருக்கு வீடியோ செய்ய போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ இல்லை இந்தமாதிரி கண்ணடிக்க மாதிரி வச்சு வீடியோ இருந்துச்சு, அதை எடுத்து கண்ணு வரைக்கும் இருக்கிற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என் கூட்டலியோட வீடியோ. நீங்கள் இந்த ஐஸ் ட்ரெண்டிங் ஐஸ் வீடியோன்றதுனாலே அது அந்த பாட்டு, ஒரு கமலஹாசன் பாட்டு, அந்த பாட்டு எனக்கு சரியாக தெரியல, அதோட வீடியோ வரும். ஓகேவா? நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த ஏற்கனவே அந்த பாட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதிலே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை போட்டு இது ப்ளே பண்ணிக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல அந்த பாட்டு ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல வரைக்கும் அந்த வீடியோ இருக்கணும். ஓகேவா? இங்கே வரைக்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னோட கொஞ்சம் நீட்டாக இருக்குது, நான் வெட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்பெஷல் வந்துட்டு லைப்ரரிக்கு போந்தால் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். பிளாக் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. பிளாக் ஸ்க்ரீன் எடுத்து இதில் வச்சுங்க. கரெக்டாக திரும்பி பாட்டை ப்ளே பண்ணுங்கள். திரும்பி இங்கே ஆரம்பிக்குது. பிளாக் ஸ்க்ரீனை கரெக்டாக வெட்டிக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மின்னுக்கு வெட்டி போனால் கொஞ்சம் பாட்டு கரெக்டாகும். இப்போ போய் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல திரும்பி தட்டிட்டு நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ தானே வச்சு செய்கிறீங்க. அப்படிலாம் வீடியோ செய்கிறீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த கண்ணு மட்டும் 2 கண்ணு கரெக்டாக வரும்போது அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ அதை அந்த பாட்டு ஆடியோ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இது அந்த டிக்டாக்கோட சவுண்டு, அதை நான் எடுத்துட்றேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணால் அதில் ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ வரும்போது இது வச்சுட்டு நீங்கள் ஓவர் ப்ளேயில் போயிட்டு கூகுளில் போய்ட்டு பபுள் வீடியோன்றதுனாலே வரும். ஓகேவா? அந்த பபுள் வீடியோவை எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பபுள் வீடியோ லைக் கடலில் இருக்கிற மாதிரிலாம், கடல் அண்டர் வேர்ல்டு வீடியோ மாரி தரலாம். நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ஏற்கனவே, கூகுள் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஸ்கிப் தட்டினீங்கன்னா அதில் இந்த மாதிரி இருக்கும். அதில் சாஃப்ட் இருக்கும். சாஃப்ட்டில் போயிட்டு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் தெரியும் அதில், அந்த பபுளில். ஓகேவா? நீங்கள் செய்ய போகிற அந்த கண்ணோட வீடியோ பபுளில் தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக திரும்பி அதில் வச்சுட்டு திரும்பி ஓவர் எடுத்துடணும். ஓவர்லேயில் ஒரு பையன், நார்மல் ஒரு பையன் மேன் இன் அண்டர் வாட்டர்னு தட்டினாலே அது கூகுளில் ஃபோட்டோ கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து பேக்ரவுண்ட் இது பண்ணிட்டேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு ரிமூவ் பீஜின்னு தட்டினாலே அது பேக்ரவுண்ட் இது வரும். நீங்கள் அந்த எடுத்துகிட்டு அந்த பையன் மட்டும் குதிக்கிற மாதிரி வரும். அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பையன் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை ஃபுல்லாக ஆக்கிடுங்க. கரெக்டாக தண்ணி வரைக்கும் வைக்கிட்டு என்ன பண்ணோம், கரெக்டாக கொஞ்சம் விட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் போட்டுருங்க. போட்டு இழுத்துட்டு நேராக இந்த இடத்துல திரும்பி ஒரு கீ ஃப்ரேம் போட்டு இப்போ என்ன பண்ணோம், கரெக்டாக அந்த கீ ஃப்ரேமில் வச்சுட்டிங்களா? கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இமேஜை அப்படியே மேலே ஏற்றுங்க. ஓகேவா? ரிவர்சல் செஞ்சு தான் எனக்கு வந்துச்சு, அதனால் நீங்களும் அப்படியே ஏற்றுங்க. மேலே ஏற்றி முடிச்சிட்டோன்னே அவ்வளோதான். இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் பாருங்க. அப்படியே கண்ணில் போய் உள்ளே போகிற மாதிரி. அதாவது உங்களுக்கு தேவைனாலும் ஜூம் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஓகேவா? அந்த கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணோம், இவ்வளோ தான் நம்ம வீடியோ, இவ்வளோ தான் எடிட்டிங்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதில் இன்னும் கொஞ்சம் இது ஆட் பண்ணலாம், அழகாக இருக்கிறதுக்கெலாம். கரெக்டாக இது இதுக்கு வச்சுக்கிட்டு எஃப்எக்ஸில் போய்ட்டு வீடியோ இதில் போய்ட்டு நீங்கள் ப்ரோ இது போங்க. ப்ரோ இதில் இந்த பட்டர்ஃப்ளை இது இருக்குல்ல, இதை வந்து பெயிண்ட் பண்ணோம். நம்ம அதை எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? பட்டர்ஃப்ளை இதை ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சுட்டு கேப்கட்டில் இந்த ப்ரோ இதில் போடுறீங்க, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி தான் பாய்க்கிற மாதிரி இருக்கும். காசு கட்டி நம்ம வந்து அதை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணி உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். பட்டர்ஃப்ளை இது போட்டிங்கன்னா அடுத்து கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த கருப்பு கலர் ஸ்க்ரீன் கிட்ட வச்சுட்டு திரும்பியும் வீடியோ எஃபெக்ட் தட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம், லைட் எஃபெக்ட்னு இருக்கும். லைட் எஃபெக்டில் போய்ட்டு ஏற்றுறீங்கன்னா லைட் லேக்னு இங்கே இருக்க பாருங்க, இதை போட்டால் இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? இதை போட்டு நீங்கள் இதையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், அதை ஃபுல்லாக வச்சுட்டு போட்டு வெளியிட்டு மெயின் இது கொண்டா இந்தமாரி ஆயிடும். ஆகிட்டோடனே திரும்பி இந்த வீடியோ முன்னுக்கு வச்சுட்டு திரும்பி எஃபெக்டில் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட் போட்டு ஏதாச்சும் ஒரு அழகாக இருக்கிற மாதிரி, ஏன்னா முன்னுக்கு இருக்கிற ஃபோட்டோக்கு நம்ம இது போடல, இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளையோட ஓகே போட்டு கரெக்டாக அது வந்து அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா அது பே பண்ண சொல்லுவோம். நம்ம பே பண்ணால் தான் இதெல்லாம் பாய்க்கணும் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ தேவையே இல்லை. வீடியோவை செஞ்சு முடிச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தட்டிக்கோங்க உங்கள் ஃபோனில். ஸ்க்ரீன் ரெக்கார்டு தட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணாலே ஃபுல் வீடியோ வந்துடுமா, அதை எடுத்து கரெக்டாக க்ராப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்ததுக்கு போயிடலாம். கல்லில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ இருக்குல்ல, இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோவை எடுத்து இம்போர்ட்டில் கட்டிங் இது கொடுத்துட்டிங்கன்னா அந்தமாரி வந்துடும். அதில் கடைசியாக இருக்குல்ல இந்த எக்ஸ்பெக்ட் ரெக்கார்ட் டேட்டிங், அதில் போய்ட்டு இந்த பெருசு இது கொடுத்துருங்க. மற்ற ஃபோனில் க்ராப் பண்ணுறதுக்கும் வீடியோ க்ராப் பண்ணுறது என் ஃபோனில் இப்படி தான் இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் வரைக்கும் வைங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டு அது சேஃப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சேஃப் ஆச்சு, வீடியோ வந்துருச்சு, கரெக்டாக க்ராப் ஆகி வந்திருக்கு. ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, இது சரியான ஈஸி தான் இந்த வீடியோ. அது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங்லாம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரதுலாம் நான் இருக்கேன். இதே மாதிரி நிறையா வித்தியாசமான டைப்பான எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் கொகன் டைகர் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிடிச்சி விட்ருங்க. அவ்வளோதான். பாய் காய்ஸ்.